வெல்கம் பேக் டு கனி தீக்ஷித் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெண்பொங்கல் தாங்க பார்க்க போறோம். அதுக்கு நான் 2 கப்பு பச்சரிசிக்கு கொஞ்சம் ஒரு 3/4 கப்பு சிறுபருப்பு எடுத்து கழுவி வாஷ் பண்ணி வச்சுட்டேங்க. ஊற வச்சு கொஞ்ச நேரம் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பாத்திரத்துல நெய்ய விட்டுருக்கேன். நெய்ய விட்டு முந்திரி பருப்பை பொடிச்சு எடுத்துட்டேன், வறுத்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மிளகு, ஜீரகம், கொஞ்சமா இஞ்சியை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம தாளிச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுல கொட்டிட்டோம்னா ஈஸியா நம்ம ஒரு பொங்கல் ஈஸியாவே சீக்கிரமா செஞ்சிடலாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நான் இஞ்சியும் போட்டுட்டேன். இஞ்சி கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. இஞ்சிய ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம மிளக சேர்த்துக்கலாம். மிளக பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சமா தட்டி வச்சிருக்கேன். தட்டி வச்சேன்னா அதோட காரமும் இறங்கி பொங்கல்ல நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குங்க ஸ்மெல். அதுக்காக நான் லைட்டா நசுக்கி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, மிளகு கொஞ்சமா லைட்டா தட்டி வச்சதையும் முழு மிளகையும் நான் சேர்த்திருக்கேன் கொஞ்சம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஜீரகம் சேர்த்துடலாம். மிளகு சேர்த்ததுக்கு அப்புறமா ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா, மிளகு கொஞ்சம் வறுபடட்டும். மிளகு வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் எடுத்து வச்ச ஜீரகத்த ஃபுல்லா எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்து நம்ம ஊற வச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அரிசி பருப்போடு சேர்த்து நம்ம 1 விசில் இல்ல 2 விசில் வச்சு உங்களுக்கு ஏத்தா மாதிரி நல்லா குழைய வேணும்னா நீங்க 2 விசில் 3 விசில் கூட வச்சுக்கலாங்க. நான் இன்னைக்கு ஒரு 2 விசில் வச்சிருக்கிறேன். பெருங்காயத்தூளையும் கொஞ்சமா போட்டுக்கோங்க. இங்க பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வதக்கி அதனோட சேர்த்துட்டாலே பொங்கல் ரெடி ஆயிடுங்க. இங்க பார்த்தீங்கன்னா, எதுக்காக நான் முதல்லயே தாளிப்பு குடுத்துட்டேன்னா, இது நல்லா இறங்கிடுங்க. உடனே சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட்டே நான் தாளிச்சு போட்டுட்டேன். லாஸ்ட்டாவும் தாளிச்சுக்கலாங்க. லாஸ்ட்டா தாளிச்சா அவ்வளவா டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது. அதனால நான் ஃபர்ஸ்ட்டே தாளிச்சு எல்லாத்தையும் போட்டுருவேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நெய்யை விட்டு நான் தாளிச்சிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. இதுல நான் எண்ணெய்லாம் சேர்க்கல. நெய் மாத்திரம் தான் சேர்த்திருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 2 விசில் வந்துருச்சுங்க. நான் அப்படியே தம் வச்சுட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள நான் பருப்பையும் வேக வச்சு வச்சுட்டேன். சாம்பாருக்காக. இப்ப துவரம் பருப்போட 2 தக்காளி, 1 வெங்காயம், 3 பச்சை மிளகாய் மட்டும் போட்டு நான் அந்த பருப்ப கடைஞ்சு எடுத்து வச்சுட்டேங்க. இங்க பார்த்தீங்கன்னா, தாளிப்புக்கு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து கடுகு, கொஞ்சமா பூண்ட நசுக்கி போட்டு 2 காஞ்ச மிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு, அதையும் சாம்பாரையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இங்க பார்த்தீங்கன்னா, ஈஸியா சூப்பரான ஒரு சாம்பாரும் இது கூட ரெடி ஆயிடுங்க. கொஞ்சமா கொத்தமல்லி தழைகள நம்ம கொஞ்சமா கடைசியா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அவ்வளோதாங்க. சூப்பரான சாம்பாரும் ரெடி ஆயிடுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரா ஈஸியா நம்ம ஒரு 10 மினிட்ஸ்லயே இந்த பொங்கல செஞ்சிடலாங்க. சாம்பாரையும் நம்ம பொங்கல் தம் போறதுக்குள்ள சாம்பாரையும் ஈஸியா பக்கத்துல ஒரு ஒரு குக்கர்ல வச்சு சீக்கிரமா எடுத்துடலாம். ஈஸியாவே செஞ்சிடலாம். இங்க பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு முறை நான் கொஞ்சமா ஒரு ஸ்பூன் நெய்ய மட்டும் விட்டுக்கிறேன். நெய் விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம கோவில்ல குடுக்குற வெண்பொங்கல் மாதிரியே இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, அதனோட சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி